அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் மருத்துவரும் நாம் நிகழ்விலே இணைந்திருக்கிறோம். இந்த மருத்துவரும் நாம் நிகழ்விலே டென்மார்க் நாட்டிலிருந்து எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற கதிராமநாதன் அவர்கள். இவர் ஒரு உளவியல் நிபுணராக பணியாற்றி இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்றார். பல விடயங்களை பேசி வருகின்றோம். ஆரம்ப காலங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் சிறப்பு குழந்தைகள் என்று சொல்லி ஒவ்வொரு படிமனையாக பேசிக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாங்கள் இன்று கதைக்க இருக்கின்ற விடயம் முக்கியமாகவே நாங்கள் பள்ளி பருவம் 17 வயசு 18 வயசு என்றெல்லாம் வந்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் கதைக்க போகின்ற விடயம் இந்த மேல் படிப்பு காலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டோம். அதற்கு முதல் வணக்கம் ஐயா. வணக்கம் எஸ்டிஎஸ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் கூறியது போலவே இன்று முழுமையாகவே மேல் படிப்பு படிக்கின்ற காலங்களிலே உயர்நிலை கல்வியிலே பலவிதமான சிக்கல்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படும். அந்த காலங்களிலே அவர்கள் பரீட்சை காலங்களில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களை பற்றி பார்த்துக் கொள்வோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே சிலருக்கு ஏற்படுகின்ற சிக்கல் படித்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு உடல்நிலை இயலாமல் போய்விடும். அதை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொள்வதன் மூலம் இது பற்றிய தகவல்கள் அல்லது இது முக்கியமான ஒரு விஷயம். இது பல தடவைகள் நாங்கள் வந்து சந்திச்சு அதற்கு உதவி செய்த சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது. ஏன்னு சொன்னா இப்ப உதாரணமாக பாடசாலை கல்விகள் 9ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு என்று சொல்லப்படுற இந்த படிப்புகள் படிக்கும் வரையும் ஒரு பழகின சூழலில் பழகின ஆசிரியர்கிட்ட பழகின வகுப்பு பிள்ளைகள் எல்லாருமே சின்ன வயதுல இருந்து தெரிஞ்சு வந்தாங்க. அப்ப எல்லாம் பழக்கப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து படிச்சு கொண்டு வந்தவ. அப்ப அவைக்கு வந்து கனசிக்கல்கள் இருப்பது குறைவு. ஆனா இந்த 17-18 வயது என்று சொல்லி கொஞ்சம் மேற்கல்விக்கு இப்ப 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த கும்னேசியம் அல்லது தொழில் கல்விகள் இப்படியான இடங்களுக்கு வரும்போது வேறு பல நகரங்களிலே இருந்து வர்ற நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் சேர்ந்துதான் அங்க வகுப்புல வந்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு வந்து சில வேளையில அதுதான் செய்தவர்கள் என்று சொன்னா பழைய பாடசாலையிலிருந்து 2 பேர் 3 பேர் இவையோட சேர்ந்து அந்த படிப்புக்கு வரலாம். ஆனா கூடுதலாக இவர்கள் வந்து தனிமைப்பட்டு வேற பல கல்லூரிகள்ல இருந்து வேற நகரங்கள்ல இருந்து வருபவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்துதான் இவர்கள் கல்வி கற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்ப இந்த சூழலிலே வந்து வெறும் கல்வியில மாத்திரம் இவர்கள் கவனம் செலுத்துறது வந்து போதாது இருக்கு. ஏன்னு சொன்னா புது ஆட்களையும் கற்றுக்கொள்ளணும். அவர்களுடைய பேக்ரவுண்ட், அவர்களுடைய பின்னணி என்ன, அவர்கள் எந்த நகரத்திலிருந்து வந்தவை, அவை எப்படி படிச்சவை, அவைக்கு எப்படி கடந்த காலம் இருந்தது என்ற விஷயங்களை ஒரு அளவுக்காக ஒரு நட்பு உறவுக்காக தன்னையும் விளங்கப்படுத்தி கொடுக்கணும். அது மாதிரி மற்றவர்களையும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த முறையில அப்படி புது பாடசாலைகளுக்கு அந்த பெரிய கல்வி காலேஜுகள் என்று சொல்லப்படுற இந்த கல்லூரிகளுக்கு போகும்போது முதல் ஒரு 3 மாதத்துல இருந்து சில வேளையில சில பேருக்கு வந்து 6 மாதம் வரையும் இது வந்து ஒரு பெரிய நீண்ட காலம் ஒருத்தர் கற்றுக்கொள்வது, ஒருத்தர் தெரிந்து கொள்வது, ஒருத்தர் இணைந்து கொள்வது. அப்ப இந்த விஷயத்துல கூடுதலான சக்திகள் பாதிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஒரு சில பிள்ளைகள் வந்து இப்ப இந்த காலகட்டத்திலே வந்து பல விஷயங்களை இலகுவாக எடுத்துக்கொள்றார்கள். என்று சொன்னா அவர்கள் வந்து இப்ப 18 வயது என்று சொல்ல இப்ப மூளையின் வளர்ச்சியை பொறுத்தவரையிலையும் அது வந்து கிட்டத்தட்ட முழுமையான ஒரு வளர்ச்சி உள்ள தளத்துக்கு வந்துடுது இந்த 18 வயது காலகட்டங்கள்ல. அப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து மூளை வந்து பல வெளியில இருந்து வர்ற பல கேள்விகளுக்கு பல விஷயங்களுக்கு தானாயே விடைகளை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு அந்த மூளை வந்துடுது. ஆனபடியால பல பிள்ளைகளுக்கு இது வந்து பெரிய சாதாரணமாகவோ அல்ல பெரிய ஒரு கஷ்டமாகவோ இருப்பதில்லை. அவர்கள் விளையாட்டாக சிரிப்பாக பல பேரோட விரைவாக இணைஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா இதுல ஒரு 15-20% அப்படியான பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து அவர்கள் வந்து கூடுதலாக இதுக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுக்கிறார்கள். அல்லது அவர்களுக்கு வந்து சில அறிகுறிகள் குணங்குறியல் என்று சொல்லப்படுகின்ற பிரச்சனைகள் இதுல வந்து வர பார்க்கிறது. வர்றதுக்கு அடிப்படை காரணத்தை நான் கொஞ்சம் விளங்கி கொண்டு போனா அவர்களை புரிஞ்சு கொள்ள உதவியாக இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப உதாரணமா இப்ப நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இப்ப பல பிள்ளைகள் வந்து பெற்றோரை விட்டு விலகி வர்றாங்க. பெற்றோருடைய ஊர்ல இருந்து நகரத்துல இருந்து தூர இடத்துக்கு போய் படிக்க வேண்டிய அந்த கல்லூரிக்கு போக வேண்டிய தேவை இருக்கு.
அப்ப இவர்கள் வந்து இப்ப இதுவரை காலமும் அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரோடையும் தங்களோட சொந்த நகரத்துல இருந்து வாழ்ந்த சூழலை விட்டு ஒரு புது சூழலுக்கு புது இடத்துக்கு வர வேண்டி இருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து பல பேரை பொறுத்தவரையில வந்து தனியாக வாழுகின்ற வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிற ஒரு நிர்பந்தம் அல்ல, ஒரு கட்டாயம் வந்து உருவாகிற இந்த காலகட்டம் இருக்கு. அப்ப இதனாலே அவர்கள் வந்து பாடசாலையில புது நண்பர்களை கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, சாதாரணமாக அவர்கள் வந்து தனியாக போய் தனியாக அறையில இருக்கும் போதோ அல்ல 2-3 பிள்ளைகளோட சேர்ந்து அறையில இருக்கும் போதோ சமையல்ல இருந்து உடுப்பு துவைக்கிறதுல இருந்து வரவு செலவுல இருந்து தன்னுடைய நாளாந்த வாழ்க்கையில கூட அதையும் கூட அவர்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. முதல்ல வீட்டுல வந்து பாடசாலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடு எல்லாமே தயாராயிருக்கு. காலையில பாடசாலைக்கு போகும்போது உடுப்புகள் எல்லாம் தோய்த்து அயன் பண்ணி எல்லாம் மடிச்சு கிடிச்சு வீட்டிலேயே வச்சிருப்பாரு. அப்ப போய்க்கு எடுத்து போட்டுக்கொண்டு போய் அவ்வளவு இலகுவான வாழ்க்கை தான் இதுவரை காலமும் கிடந்தது இல்லையோ. அப்ப இங்க வந்து புது இடங்கள் இதுகளுக்கு போகும்போது அவர்களுக்கு வந்து இன்னும் மேலதிகமான எனர்ஜியல் சக்திகள் வந்து தேவைப்படுகின்றது. இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்க வந்து என்னுடைய வைத்தியத்துறையில் அவதானிச்சிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னா, பல பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து இந்த 12ஆம் வகுப்பு முடிந்து பல்கலைக்கழகங்கள் இதுகளுக்கு என்று சொல்லி போற காலகட்டங்களிலே வந்து அது இன்னும் கொஞ்சம் தூரமான இடங்களிலே தான் அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கும். அப்ப அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இந்த பிள்ளைகள் போகும்போது எங்களுடைய பல பெற்றோர்கள், அந்த அன்பு பாசம் நிறைந்த பெற்றோர்கள் இல்லையா, அந்த மாதிரியான பெற்றோர்கள் வந்து தாங்களும் சேர்ந்து அந்த பிள்ளையோட அந்த பல்கலைக்கழக நகரத்துக்கு போகின்றார்கள். அங்க போய் வீடுகளை வாடகைக்கு எடுத்தோ அல்ல புது வீடு இங்கே இருந்த வீட்டை வித்து போட்டு அந்த நகரங்களிலே வீடுகளை வேண்டி பிள்ளைகளுக்கு சுகமாய் இருக்கும் பிள்ளைகளுக்கு நாங்க உதவி செய்ய வேணும், பிள்ளைகள கல்வி எழுதுகள்ல வந்து அவை கவனம் எடுக்கிறதுக்காக நாங்கள் தான் அங்க போயிருந்து சகல வீட்டு வேலைகள் எல்லா வேலைகளையும் செய்து கொடுக்க வேணும் என்று சொல்லி ஒரு சில பெற்றோர்கள் வந்து அந்த நகரங்களுக்கு பிள்ளை மாத்திரமல்ல தாங்க முழு குடும்பமே நகர்ந்து போகிற தன்மையையும் நாங்க வந்து இதுல வந்து பாக்குறோம். இதுல வந்து இப்ப நாங்க உளவியல் ரீதியாக இதுல வந்து அவதானிக்க வேண்டிய விஷயம் என்றது ஒன்று இருக்கு. நாங்க போன முறையும் நாங்க பேசும்போது அதை பத்தி கதைச்சினாங்க. அதாவது 18 வயதோ அல்லது 19 ஏதோ ஒரு வயது அந்த காலகட்ட வயதுகள் வரும்போது பிள்ளைகள் வந்து சொந்த காலில் நிற்க பழகணும். சொந்த காலில நின்று தங்களோட வாழ்க்கைய தங்களோட வரவுகள் செலவுகள் இதுகள்ல இருந்து கல்விகள் நண்பர்கள் நண்பிகள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு பயிற்சி பெற ஆரம்பிக்க வேண்டும். கோழியல் மிருகங்கள் இவைகளும் கூட அந்த ஒரு தங்களோட பிள்ளைய கொஞ்சல வந்து பாதுகாப்பா வச்சிருந்து தங்களோட செட்டைக்குள்ள தங்களை கிட்ட வச்சிருந்து எதிரியோ அல்ல வேறு யாரும் வந்தா அவைய இடிச்சு தள்ளி கலைக்கிற மாதிரி இப்படி பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தது இல்லையோ. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது அதுகள் வந்து சொந்தமாகவே சுயமாகவே நீங்க சொந்த காலில் உங்களோட இதய தேடி நீங்க பாருங்க என்று சொல்லி அவர்களை அனுமதிக்கிறார்கள். பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிப்பவர்களுக்கு ரத்த அழுத்தம் ஊடுகின்றது, மயங்கி விழுகின்றது. இதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன? நல்ல விஷயம். இப்ப இதுல வந்து இப்ப நாங்க வந்து பல அடிப்படை பிரச்சனை வந்து இதுல வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இப்ப இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரியான மயங்கி வகுப்புல மயங்கி விழுகிறதோ அல்லது வர்ற வழியில போற பாதைகள்ல மயங்கி விழுகிறதோ அல்லது ரத்த அழுத்தங்கள் கூடுறதோ இதய துடிப்புகள் கூடுறதோ அல்லது சுவாசிக்க இயலாம கஷ்டங்கள் வர்றதோ சில வேளையில சில பேர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதாவது கவனம் பாடங்களிலே வந்து கவனம் எடுத்து படிக்கிற விஷயங்கள் வந்து குழம்புறதோ அல்லது இப்ப பல விஷயங்களை கற்றிருப்பார்கள் அதை வந்து இப்ப வகுப்புல வந்து அதுக்கு மறுமொழி ஆசிரியர் கேட்கும்போது அதுக்குரிய மறுமொழியை சொல்ல முடியாம கஷ்டப்படுறது இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு உளவியல் அழுத்தங்களாலே வருகின்றது. அதான் இப்ப நாங்க முதல்ல பார்த்த பின்னணியை வந்து நாங்க இதை நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஒரு இலகுவான முறையில அதை விளங்கி கொள்ளலாம். ஏன்னா புது இடத்துக்கு வரோம், வீட்டு வேலை பார்க்கறதுல இருந்து வகுப்புல உள்ள பிள்ளை எல்லாரையும் கற்றுக்கொள்றதுக்கு நிறைய சக்தி செலவழியுது இல்லையா. அப்ப அந்த சக்தி செலவழிஞ்சு போகிற விடயங்கள்ல வந்து பாடங்களும் புது பாடங்கள் இப்ப கல்லூரிகள்ல வந்து பாடத்தினுடைய சிலபஸ் விடயதானங்கள் கூட ஒரு அறிவு தளத்தை நோக்கிய படிப்புகள் தான் அங்க வந்து நடக்கும்.
அப்ப அந்த அறிவு தளத்துல உள்ள படிப்பு எழுதுகளை படிக்கிறதுக்கு பல விஷயங்களை மனதுல ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். அப்ப இது ஒரு சில பிள்ளைகளுக்கு அது அவையிட்ட இருக்கிற சக்தி, அவையிட்ட இருக்கிற அமைதி, அவையிட்ட இருக்கிற சாதாரணமான நிலைமை போதாமல் இருக்கிறது. அப்ப அதனால அவர்கள் இப்ப உதாரணமாக அடுத்த நாள் வகுப்புக்கு போக முதலே தாங்கள் அந்த அடுத்த நாள் வகுப்பில் என்ன பாடம் படிப்பிக்க போனீன்றதை முதல்ல தாங்கள் தயார்படுத்தி கொண்டு போவார்கள். தயார்படுத்தி கொண்டு போகும்போது அங்க இலகுவாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து தயார்படுத்துவார். இப்ப சில பிள்ளைகளை பொறுத்தவரையில அந்த கல்வியில உள்ள பெரிய விருப்பத்தினால் கல்வி தான் கற்று பெரிய ஒரு தளத்துக்கு பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்கால திட்டம், எதிர்கால குறிக்கோள், அவையிட்ட பெரிய குறிக்கோள் இருக்கின்றபடியினாலே அவர்கள் உதாரணமாக பசி என்று சொல்றது, நித்திரை என்று சொல்ற இதுகள் எல்லாம் கண்டாந்திரமாகத்தான் நினைப்பார்கள். அதுகள் அவர்களுக்கு முக்கியமான விஷயமாக படுவது கிடையாது. அப்ப இந்த இடத்துல அவர்கள் இரவில 1 மணி 2 மணி 3 மணி மட்டும் கூட இந்த தயார்படுத்தல் இப்படியான படிப்புகளை இதுகளை செய்கின்றார்கள் இல்லையோ. அப்ப இந்த விதத்துல உடம்புக்கு தேவையான அல்லது மூளைக்கு தேவையான ஓய்வு, அமைதி, நிம்மதி இப்படியான விடயங்கள் போதிய அளவு கிடைக்காதபடியினாலே அவர்களுடைய மூளையினுடைய செயல்பாடு, கவனம் எடுக்கிறதோ, ஞாபகப்படுத்துறதோ, சிந்திக்கிறதோ, படிக்கிற வகுப்புல படிக்கிற பாடத்துக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதும் அந்த மூளை பகுதி தான் அந்த உதவியை செய்து கொடுக்க வேணும். அப்ப அந்த பகுதிக்கு போதிய அளவு சக்தி போனாதான் அது இயற்கையாக வேலை செய்து தன் வேலையை வடிவா செய்து கொடுக்கும். இந்திய நாட்கள்ல தனிய படிப்பு மாத்திரம் இல்ல, இப்ப சமூக தளங்கள் இருக்கு, பல நெற்றுகள் இருக்கு, பல வலைப்பின்னல்கள் இருக்கு இல்லையா. அப்ப அந்த வலைப்பின்னல்லையும் விருப்பமான விஷயங்கள் அதுல கொண்டிருக்கு. அதுல சில நண்பர்கள் நண்பிகளோட அனுப்புற கடிதங்களை வாசிச்சு அதுக்கு பதில் போட்டுக்கொண்டு கடமையில இருக்கு இந்திய காலத்து பிள்ளைகள் இல்லையா. வெறும் பள்ளிக்கூடமோ படிப்போ அல்ல தங்களோட சொந்த நாளாந்த வேலையோ மாத்திரமல்ல, இந்திய மின்னணு யுகத்துல அவர்கள் ஒரு மேலதிகமான செயல்பாடுகள், மேலதிகமான வேலைப்பளுவோட இருக்கிறார்கள். அப்ப இவைகளும் கூட இந்த மயக்க நிலைமை. ஆனா இப்ப இதுகள் இந்த நேரத்துல வர்ற மயக்கங்களோ, மயங்கி விழுகிறதோ, இதய துடிப்பு பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் நோய் அல்ல. அதுதான் நாங்க பிள்ளைகளுக்கும் சொல்றோம், பெற்றோர்களுக்கும் சொல்றது இல்லையோ. இதுகள் ஒண்ணும் இவைகள் பாக்டீரியாவோ வைரஸோ இப்படியான ஏதோ ஒரு நுண் கிருமியல்லால வார வருத்தம் இல்லையா. இவை அழுத்தங்கள், மன அழுத்தம் இல்ல உளவியல் அழுத்தம். ஏன்னா அந்த மூளையால தாக்கு பிடிக்கக்கூடிய அல்ல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மேலால அவர்கள் இயங்க வேண்டி இருக்கு. மேலால அவர்கள் வேலை செய்ய வேண்டிய பளு, கட்டாய பளு அவர்களுக்கு இருக்கு. அப்ப அந்த பழுவினாலேதான் இந்த மூளையினுடைய செயல்பாடு, இயற்கையான செயல்பாடுகள், இயற்கையான செயல்முறைகள் ஸ்தம்பித்து போறது. இப்ப உதாரணமாக அந்த பிள்ளைகள் எங்கள்கிட்ட வரும்போது பெற்றோர்களும் சேர்ந்து வருவார்கள். அப்ப அந்த இடங்கள்ல இப்ப நாங்க அந்த பிள்ளைகளோட கதைச்சு பேசிட்டு சில பேருக்கு நாங்க சொல்ற அறிவுரைகள், ஆலோசனைகள் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க எடுத்திருக்கிற இந்த பாடத்துறை, இந்த பாடத்துறை இது உங்களுக்கு பல விடயங்கள்ல புது துறையா இருக்கு. அப்ப இந்த புது துறையா இருக்கிறபடியால இப்ப உங்களோட மூளைக்கு அளவுக்கு மிஞ்சி சக்தியை பாவிக்க வேண்டி இருக்கு. உங்களோட நேரங்கள் இல்லாத அளவுக்கு மிஞ்சி பாவிக்க வேண்டி இருக்கு. மெதுவாக யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இயற்கையாகவே பாடசாலை காலகட்டங்களில் படிச்ச பாடங்களோட இயற்கை விஞ்ஞானம் என்று சொல்றது இப்ப கன பிள்ளைகளுக்கு சரியான விருப்பமா இருக்கு. நேச்சுரல் சயின்ஸ், அந்த இயற்கை விஞ்ஞானம் பல பிள்ளைகளுக்கு சரியான விருப்பமே இருக்கு. ஆனா ஒரு சில பிள்ளைகளை பொறுத்தவரையில பெற்றோர்கள் விருப்பத்தினால அதை படிக்கிறதுக்கு உடன்படுறார்கள். இயற்கை விஞ்ஞான துறையில போறதுக்கு பெற்றோர்கள் கூடுதலாக அவர்களை அந்த துறை உனக்கு நல்லா இருக்கும், எதிர்காலத்துக்கு நல்ல பல கருத்துக்களை சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்துற அல்லது அவர்களை வழி நடத்துறார்கள் அந்த துறையில். இப்ப எங்களோட நாங்கள் சில பிள்ளைகளோட கதைக்கும் போது நாங்க அறிஞ்சு கொண்டு என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு சமூக விஞ்ஞானம், சமூக விஷயத்துல சரியான நாட்டம் இருக்கு. சமூகத்துல உள்ள அரசாங்கம், அரசியல், சமூகம் எப்படி இயங்குது, சமூகத்துல எப்படி கஷ்டப்பட்டார்களுக்கு உதவி செய்யலாம், இந்த விஷயங்கள்ல அவர்களுக்கு மிகவும் இயற்கையான நாட்டம் உள்ளதாக இருக்கு. இயற்கை விஞ்ஞானம் என்று சொல்றது எப்பவும் ஆய்வு கூடங்கள், ஆய்வுகள் அப்படியான துறைகள்ல தான் வேலைகள் கிடைக்கும். ஆனா பல பிள்ளைகளை பொறுத்தவரை மக்களோட இணைஞ்சு வேலை செய்யற விடயங்கள்ல தான் கூட விருப்பமா. அப்ப இந்த இடத்துல
நாங்க வைக்க வழி நடத்துறது. நீங்க இதை ஒருக்கா யோசிச்சு பாருங்க. அம்மா அப்பாவோ அல்லது இயற்கை விஞ்ஞானம் நீங்க உங்களை அளவுக்கு மிஞ்சி கஷ்டப்படுத்துறபடியால இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வருது. மயக்கங்களோ இப்படியான அறிகுறிகள் வருது. இப்ப நீங்க இந்த சமூக விஞ்ஞானங்களை மாத்தி அதை பற்றி சிந்திச்சீங்கன்னு சொன்னா, அந்த துறைக்கு போனீங்கன்னு சொன்னா, சில வேளையில உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தஞ்சப்பாடிலேயே இல்லாம போகக்கூடிய வாய்ப்புக்கு இடம் இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லி அவர்கள் அதுல நல்ல நன்மை இருப்பதாக பிறகு ஆறுதலாக சொல்லி இருக்கிறார். கூட அனுபவங்களில் பிள்ளைகளுக்கு இந்த படிப்பு காலத்தில் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகள் மூலம் அழுத்தங்கள், மன அழுத்தம் பிள்ளைகளை பொறுத்தவரையில நாங்க முதல்ல பேசின மாதிரி வீடுகள்ல இருந்து அம்மா அப்பாவோட இருந்து இணைஞ்சிருந்தபடியினாலே அவர்களுக்கு இங்கே உள்ள படிப்புகள் இதுகளை பற்றிய விளக்கங்கள் பல பேர்கிட்ட குறைவாக இருக்கு. இப்ப உதாரணமாக அம்மா அப்பா இந்த சமூகத்துல பெரிய பெரிய படிப்பு படிச்சோ படிப்புகளை பற்றிய விளக்கங்களோ இல்லாதவர்களாக எங்கட பல பெற்றோர்கள் இருக்கிறோம். நாங்க ஊர்கள்ல சின்ன நகரங்கள்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து இங்க இடம்பெயர்ந்து யுத்தத்தின் காரணமாக இங்க இடம்பெயர்ந்து கட்டாயத்தின் பேர்ல இங்க வந்தாங்க. அப்ப இங்க வரும்போது இங்க உள்ள பல்கலைக்கழகங்கள் இப்படியான படிப்பு தளங்கள்ல என்னென்ன துறைகள் இருக்கு, என்னென்ன துறைகளில போனா அவர்கள் எதிர்காலம் சிறக்கும், என்னென்ன விஷயங்கள் வசதிகள் இங்க இருக்கின்றதை பற்றிய பெரிய அளவுக்கு எங்களோட பெற்றோர்கிட்ட அதுக்குரிய விளக்கங்கள், அறிவு தன்மைகள் வலுவல குறைவாக இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல ஊர்ல இருந்து வரும்போது பல பெற்றோர்களை பொறுத்தவரையில ஊர்ல பிரபல்யமான கல்வி என்று சொல்றது ஒன்று வைத்தியர், மருத்துவத்துறை, டாக்டர், அடுத்த என்ஜினியர் என்று சொல்லப்படுற அந்த தொழில்நுட்ப அறிவு, அந்த கல்வி, அது அல்லது அட்வொகேட் என்று சொல்ற அந்த துறைகள். இப்படி 3-4 விஷயம் தான் அங்க பெரிய பாப்புலரா இருந்தது, அங்க பெரிய வரவேற்கத்தக்கதா இருந்தது. அப்ப அதை இங்க எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள், அதுகளை படிக்க சொல்லி, அல்ல அதுகள் தான் திறம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இதுல நாங்க பல பெற்றோரோட பிள்ளைகளோட பேசும்போது பெற்றோருக்கு அதுக்குரிய விளக்கங்கள் குறைவா இருக்கிறபடியால தான் பிள்ளைகளை இப்படி செய்கிறார். பெற்றோர்கள் வீட்டில் பிரச்சனைகள் மூலம் ஏற்படுகின்ற சிக்கல்களும் இந்த பிள்ளைகளின் மன அழுத்தத்துக்கு அல்லது கல்வியை சீரான முறையில் கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. தாராளமா இந்த விஷயத்துல இப்ப நான் வெறும் தமிழ் பெற்றோர்கள் மாத்திரமண்டல்ல, அரப் நாட்டுல இருந்து வந்தவர்கள், ஆப்கானிஸ்தான், ஈரான், சோமாலியா, இப்படி பல 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 நாடுகள்ல இருந்து வந்த குடும்பங்கள்ல எல்லா இடமும் இது இருக்கு. எல்லா இடமும் இந்த பிரச்சனை இருக்கு. கணவன் மனைவி அல்ல அம்மா அப்பா இடையில இருக்கிற குழப்பங்கள், சிக்கல்கள், அவைந்த வீட்டில உள்ள அளவுக்கு மிஞ்சின அளவுக்கு சத்தமாக கதைக்கிறது, சில ஆம்பளைகளை பொறுத்தவரையில தங்களோட மனைவி மாதிரி அடிக்கிறது, இப்படியான குழப்பங்கள் நடக்கும்போது பிள்ளைகளுடைய கவனங்கள், பிள்ளைகளுடைய மூளையினுடைய வளர்ச்சி சரியாக பாதிக்கப்படுறது, சரியாக குழப்பம் அடைகிறது. உதாரணமாக இப்ப நாங்க வேலை செய்த இதுல இப்ப சில பெற்றோர்கள் இப்ப ஆம்பளைகளை பொறுத்தவரையில, ஆண்களை பொறுத்தவரையில அவர்களோட ஊர்ல கிட்டத்தட்ட 8 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் சொல்லி பெரிய நீண்ட காலமாக சிறைகளிலே மறைத்து வைக்கப்பட்டு பல நாட்களாக மாதத்துக்கு 10 தரம் அல்லது மாதத்துக்கு 8 தரம் என்று சொல்லி கடும் சித்திரவதைக்கு உள்ளாகப்பட்டவர்கள். அப்ப கடும் சித்திரவதைக்கு இப்ப 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் என்று தொடர்ந்து அந்த சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் டென்மார்க் போன்ற இந்த நாடுகளுக்கு வரும்போது அவர்களுடைய உடல்நிலை, மூளையினுடைய செயல்பாடு எல்லாமே சரியாக குழப்பமாகத்தான் இங்க வருகிறார்கள் இல்லையோ. அப்ப அதுல பல பெற்றோர்களுடைய பொது பிரச்சனையை நாங்க பார்க்கலாம், தனித்தனியாக போகாம பொதுவான பிரச்சனையை நாங்க பார்க்கலாம். இப்ப அந்த அப்படியாக நீண்ட கால சித்திரைகள், கடும் கொடூரமான சித்திரைகளை அனுபவித்து வந்தவர்களுக்கு அவர்களுக்கு முதலாவது எதிரி, முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா இருட்டு. அந்த இரவு நேரம், இந்த இரவு நேரம் என்று சொல்றது அவர்களுக்கு பெரிய மரண பயத்தை கொடுக்கிற ஒரு காலம், ஒரு நேரம். ஏன்னா அந்த இருட்டு நேரத்துக்குள்ள எந்த பக்கத்தாலையும் எவனும் வரலாம், எதிரியும் வரலாம், போலீஸும் வரலாம், இன்டெலிஜென்ட் குரூப்புகள் அப்படியான ஒரு கற்பனை மனதுல அவர்கள் குடிகொண்டு போய் இருக்கு. அப்ப அந்த குடிகொண்டு போய் இருக்கிற பிரச்சனையினாலே இந்த இப்படியான ஆண்களை பொறுத்தவரையில இரவில அவர்கள் தூங்க மாட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது அவர்கள் வீட்டுல அவர்கள் ஒரு ஹோல்ல இருக்கிறது என்று சொன்னா அங்க முழு வெளிச்சம் இருக்கும், லைட் எல்லாம் போட்டு முழு வெளிச்சம் இருக்கும்.
அடுத்தது வந்து அவர்கள் வந்து சத்தம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொன்னா கூட தனிமை, அந்த தனிமையினாலேயே அவர்களுடைய மன அமைதி குழம்புறது. இதனால அவர்களுக்கு வீடியோ அல்லது ரேடியோ இதுகள் வந்து சத்தம் போட்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுக்காக அவர் அந்த வீடியோ ஆடியோ டெலிவிஷனை பார்க்கிறார், அதுல பார்க்கிறார் என்று இல்லை, அவர்களுக்கு அந்த சத்தம் அங்க இருந்தால்தான் தான் வந்து நிம்மதியா அமைதியா இருக்கிறோம்ன்ற உணர்வு அவளுக்கு மனதுக்குள்ள வரும். அல்லது வந்து அந்த தனிமையில வந்து வெளியில உள்ள சின்ன சின்ன சத்தங்கள் எல்லாம், அப்ப கார் போறதோ அல்லது எதுவும் பூனை போறதோ அல்லது எதுவும் குருவி அங்க பறந்து திரிகிறதோ, அந்த சத்தம் எல்லாம் இவருக்கு வந்து அந்த இவர் இருக்கிற ஹோலுக்குள்ள கேட்கும். அப்ப அதுகள் வந்து இப்ப உதாரணமாக அது எந்த இடத்துல அந்த சத்தம் உருவாக்கி வருதுன்னு தெரியாம இருக்கும் போது அவர்களுடைய மனதின் கற்பனை வந்து போலீஸ் வந்து அல்லது உளவுத்துறை இவர்கள் வந்து தன்னை தேடி வர்றார்கள், அவர்கள் தன்னை தேடி வரும்போது அவர்கள் வந்து சத்தம் போடாம வர்றார்கள், ஆனா அப்படி இருந்தாலும் எனக்கு சத்தம் கேட்குது என்ற மாதிரியான இந்த சிந்தனைகள் இதுகள் வந்து அவர்களுக்கு வந்து மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்ப இதனாலே இந்த மனிதர்கள் வந்து இப்ப இரவு முழுக்க தொலைக்காட்சியை போடுவார்கள், லைட்டுகளை போடுவார்கள், இரவில தனக்கு அடிக்கடி கோப்பி குடிக்கணும், தேத்தண்ணி குடிக்கணும். அப்ப அதுக்காக கிச்சனுக்கு கூட அடிக்கடி போய் தேத்தண்ணிகள் கோப்பிகள் எல்லாம் போட்டு போட்டு எடுத்துக்கொண்டு வருவார்கள். அது கோப்பியல் இதுகள் போடும்போது பெரிய சத்தமாக கோப்பியல் கப்புகள் இதுகளை எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே இருக்கும். இந்த விஷயங்கள் இந்த வீட்டுல இப்படி நடக்கிற விஷயங்கள் தனியா அம்மா அப்பா சண்டை பிடிக்கிறது மாத்திரமல்ல அல்ல, ஒரு அப்பாவின் செயல்பாடு வந்து இப்படி இரவில வந்து அளவுக்கு மிஞ்சி இருக்குமாக இருந்தால் அங்க உள்ள பிள்ளைகளுக்கு வந்து அமைதியா நித்திரை கொள்ள முடியாது. அப்ப அதனால அவர்களுடைய நித்திரைகள் இவைகள் எல்லாம் வந்து பயங்கரமாக குழப்பமடைகின்றது. இந்த சூழ்நிலைகளில் மேல் படிப்பு படிக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கான தப்பான நண்பர்கள் கூட்டத்தினால் ஏற்படுகின்ற விடயங்களை டென்மார்க்ல வந்து இங்க உள்ள அரசாங்கம் வந்து வெளிநாட்டாரை பற்றிய பல ஆய்வுகள் செய்து வச்சிருக்கின்றது. பல ஆய்வுகள் இங்க செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பிள்ளைகள் இப்ப உதாரணமாக இங்க வந்து 11 வயது டீனேஜ் வயது என்று சொல்லப்படுற வயதுல வந்து இங்க டென்மார்க்கை பொறுத்தவரையில வந்து போதை பொருள்கள் வியாபாரம் ஏன்னா அதுல வந்து இலகுவாக கனகாசை உழைக்கலாம். அப்ப அந்த இலகுவாக காசு உழைக்கலாம் என்றபடியால அதுக்குள்ள வந்து பிள்ளைகள் வந்து அது பாவிக்க வேணும் என்று இல்லை, அந்த பொருளை பாவிக்கிறது என்று அல்ல, ஆனா அதுல அந்த பிசினஸ் செய்தால் அவர்களுக்கு வந்து பல மடங்கு காசு கையில கிடைக்கும். அது ஒரு காரணம். 2வது இப்ப அவர்களுடைய ஆய்வுகளின் முடிவுகளின்படி இப்ப அண்ணாமார் அல்லது மாமாமார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நெருக்கமானார்கள் ஏற்கனவே இந்த மாதிரியான குழுக்களில இருப்பார். அவர்கள் வந்து இந்த பிள்ளைகளை பாவிச்சுதான் இரகசியமாக இப்ப ஒரு பாடசாலை இந்த பிள்ளை போதா அந்த பாடசாலை வச்ச நண்பர்கள் எல்லாருக்கும் அந்த பொருள்களை விற்க அப்ப அங்க போலீஸும் கண்டுபிடிக்க மாட்டது, வெளியில உள்ளவரையும் கண்டுபிடிக்க மாட்டேன், இரகசியமாக இந்த பிசினஸ்ல செய்து கொள்ள இப்படியான விஷயங்கள் இதுகள் இருக்கிறபடியினால அவர்கள் வந்து இங்க வந்து டீனேஜ் இந்த 11 வயதிலே போலீஸ்காரரால பிடிக்கப்பட்டோ அல்லது பாடசாலைகளால கண்டுபிடிக்கப்பட்டோ கன பேர் வந்து சீர்திருத்த பாடசாலைக்கு அனுப்பப்படுறார்கள். இப்ப இங்க வந்து 18 வயதுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு வந்து தண்டனை கொடுத்து சிறைச்சாலைக்கு அனுப்பியலாது. அந்த மாதிரியான சட்டங்கள் இங்க இல்லை, அந்த மாதிரி அதுகள் இல்லை. ஆனா இப்ப 18-17 வயதுக்கு உட்பட்ட இளம் பிள்ளைகள் வந்து இப்படியான குழப்பங்கள் இப்படியான பிரச்சனைகள்ல ஈடுபட்டு அந்த பிரச்சனைகள் பிடிபட்டது என்று சொல்லி சொன்னா அவர்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு மறுவாழ்வு அல்ல மறு சீர்திருத்த பாடசாலைக்கு அனுப்புறதுதான் இங்க வந்து வழக்கம். அப்ப அந்த பாடசாலைகள் இதுகளுக்கு வந்து வர்றாரு. அந்த பாடசாலைகளிலே வந்து இன்னும் ஆழமாக ஆய்வு செய்கிறார்கள். ஏன் இந்த பிள்ளைகள் வந்து குறிப்பிட்ட மக்களின் பிள்ளைகள் தான் இப்ப இந்த சீர்திருத்த பாடசாலைக்கு வருது, எல்லா அகதி மக்கள் என்ற பிள்ளைகளும் இங்க வர்றது கிடையாது. ஆனபடியால இது ஏதோ விசேஷம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு என்று சொல்லி அவர்கள் அதுக்காக சில ஆய்வுகளை செய்கிறார்கள் இல்லையா. அந்த பல ஆய்வுகளின் முடிவுகளின்படி அவர்கள் வந்து தெளிவாக சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் உதாரணமாக அம்மாவோ அப்பாவோ அல்லது கூடுதலாக அப்பாமார் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னணி உள்ளவர்கள். அப்ப அந்த கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னணி இருக்கிறதுனாலே அவர்கள் வந்து வீட்டிலே வந்து இயற்கையாக அவர்கள் வந்து இயங்குவது கிடையாது. ஒரு அப்பாவாக இருக்கிற தகுதி அவர்களுக்கு இல்லாம போகுது. இப்ப சில நாட்டு பெண்கள் கூட சித்திரவதைப்படுத்தப்பட்டதா இங்க வர்றார்கள். அல்லது வெறும் சித்திரவதை என்று மாத்திரமன்று இல்லை,
அகதியாக அவர்கள குடும்பங்கள் வந்து குண்டு போடப்பட்டு வீடுகள் எல்லாம் இல்லாம போய் தங்களோட பெற்றோர் கனபேரை இழந்து உறவுகளை இழந்து 2 பேர் 3 பேர் தான் மிஞ்சி இருப்பார்கள் இல்லையோ. எங்கட இலங்கையில அது நாங்க பல பேர் அதை இலகுவா வழங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் அந்த பின்னணி எங்கள்கிட்ட இருக்குது, அந்த யுத்த பின்னணி இல்லையோ. அப்ப இந்த விதமாக வர்ற பெண்களும் கூட இங்க வந்த பிறகு அவர்கள் வந்து சரியான குழப்பத்தோட இருக்கிறார்கள் இல்லையோ. இரவு நேரங்கள் இப்படியான கோவப்படுறது, சண்டை பிடிக்கிறது, அல்லது கதையாம இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, எந்த நேரம் அழுது கொண்டே ஒரு மூலையில இருட்டான ஒரு அறையிலையோ இருட்டான ஒரு இடத்திலேயோ போய் ஒதுங்கி இருப்பது, தன்னுடைய அம்மாவென்று சொல்லப்படுகின்ற சமைக்கிறது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, உடுப்பு தோச்சு கொடு, இப்படியான ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப இந்த மாதிரியான வீட்டில் உள்ள குளறுபடியல் பிரச்சனைகள் இருக்கிற விஷயங்கள் வந்து கூடுதலாக இந்த 2வது 3வது 4வது பிள்ளைகளா இருப்பவர்களுக்கு வந்து கணக்க பாதிப்பு தருது. இப்ப ஏன்னா இப்ப அதுல வந்து இந்த ஆய்வுகளில் கண்டுபிடித்து சொல்லப்பட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த வீடுகளிலே இருக்கிற மூத்த பிள்ளைகள், அது ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், கூடுதலாக பொம்பளை பிள்ளைகள், அந்த மூத்த பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாவின் வெற்றிடத்தை இந்த வீட்டுல அவர்கள் வந்து அறிகுறிகளோட அப்பாவாக அம்மாவாக இருக்கின்ற தகுதி இழந்து போய் இருக்கிறார்கள். அப்ப அந்த தகுதி இழந்த இடத்தை இந்த பெரிய பிள்ளைகள் வந்து நிரப்புகிறார்கள். அப்ப அந்த பெரிய பிள்ளைகள் வந்து தாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளை வெளிக்கெடுத்துறது, சாப்பாடு கொடுக்கறது, அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, இப்படியான பல வேலைகளை பொறுப்படுத்தி செய்கிறார்கள் இல்லையா. அப்ப இதனால இந்த மூத்த பிள்ளைகள் வந்து சிக்கல்களுக்கு ஆளாகாம இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் தான் வருகிறது. அப்ப இதுல வந்து இப்ப நான் குறிப்பாக சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னா, பெற்றோருண்ட பிரச்சனைகள், போற்றோருண்ட குழப்பங்கள், அங்க வீட்டுல உள்ள அவர்களுக்குள்ள உள்ள ஒற்றுமை இல்லாத தன்மைகள், அடிக்கடி விவாதிக்கிறது, அடிக்கடி சத்தம் போடுற பிளமான சத்தங்கள் இதுகள் போடுறது, கதை பேச்சு இல்லாம இருக்கிறது. இப்ப எங்கட தமிழ் பக்கத்துல வந்து ஒரு கூடுதலான விஷயம் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி இவர்களுக்கு பிரச்சனை வந்துட்டா அவர்கள் வந்து 2 நாளே சாப்பிடாம இருப்பார்கள், கதையாம இருப்பார்கள், பேசாம இருப்பார்கள். இதுகள் எல்லாம் பிள்ளைகள்ல வந்து பாதிப்புகளை செல்வாக்க செலுத்துறத நாங்க பாக்குறோம். என்று முழுமையாகவே நாங்கள் ஒரு படிமணியாக பார்த்து கொண்டு வருகின்ற இந்த நலம்படம் வாழ்வோம் நிகழ்விலே நீங்கள் பல நிகழ்வுகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டு கொண்டீர்கள். அந்த வகையிலே இன்று மேற்கல்வி கற்பவர்களின் அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் உங்களுடைய உளவியல் காலத்திலே ஏற்பட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்விலே இணைந்து கொள்ளும் நிலை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உங்களோடு இணைந்து சிறப்பித்தவர் ஸ்ரீ ராமநாதன் அவர்கள், டென்மார்க்கிலிருந்து. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாங்க விடைபெறுவோம். அடுத்த முறை நாங்க சந்திப்போம்.